அன்பர்களே, நண்பர்களே, இன்றைய சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன் உங்கள் முன்பு. ஓ பன்னீர்செல்வம், கே.ஏ. செங்கோட்டையன், சசிகலா, டிடிவி தினகரன், ஜேசிடி பிரபாகரன், வைத்திலிங்கம் ஆகிய இன்னும் பலரையும் அண்ணா திராவிட முன்னேற்றம் கழகம் என்ற பேரியக்கத்திலிருந்து வெளியேற்றிய காரணத்தால் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில் 25 எம்எல்ஏக்கள் இன்று உங்களை புறக்கணித்துள்ளார்கள். பேராசை பெருநஷ்டம், பிறர்க்கின்னா முற்பகர் செய்யின் தமக்கின்னா பிற்பகர் தாமே விளையும். இதுதான் எடப்பாடியாருக்கு கிடைத்த பலன். ஆகவே அந்த அதீத பேராசை, சுயலாபம், ஈகோ இவைதான் எடப்பாடியாரின் சொத்துக்கள். லீமோரஸ் 1000 கோடி ரூபாய் கொடுத்து உங்கள் கட்சியை விலைக்கு வாங்கியுள்ளார். அந்த லீமோரஸ் ஒரு 2 மாதத்திற்கு முன்னர் தான், தேர்தலுக்கு 2 மாதங்கள் முன்னர் தான் கட்சியிலே சேர்ந்தார். அவருக்கு லால்குடி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு. இப்பொழுது அவர் எம்எல்ஏவாகவும் ஆகியுள்ளார். அவரது குடும்பம் தமிழக அரசை ஆக்கிரமித்துள்ளது. இதற்கு காரணம் எடப்பாடியார் தான். எடப்பாடியார் முட்டாள்தனமாக நடந்து கொண்டது தான், பேராசையாக நடந்து கொண்டது தான், ஈகோவுடன் நடந்து கொண்டது தான் காரணம் என்று நான் சொல்லுவேன். இப்போ 2/3 மெஜாரிட்டி இல்லாமல் 25 எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தனி அணியாக பிரிந்துள்ளனர். இவர்கள் பதவி இழப்பது உறுதி. எப்படியானாலும் இந்த பதவி இழந்த காரணத்தால் இவர் ஜேசிடி பிரபாகர்கிட்ட போய் நீங்கள் கடிதம் கொடுக்கிறீர்கள், இவர்களுக்கு 2/3 மெஜாரிட்டி இல்லை, இவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று. அது நடக்காது. ஏனென்று கேட்டால் ஜேசிடி பிரபாகர் தான் இன்று ஸ்பீக்கராக உள்ளார், பேரவைத் தலைவராக உள்ளார். அவரையே நீங்கள் கட்சியிலிருந்து நீக்கினீர்கள். ஆகவே ஜேசிடி பிரபாகர் பேரவைத் தலைவர் உங்களுக்கு எந்த வகையிலும் உதவ மாட்டார். செங்கோட்டையனை விரட்டினீர்கள். கே.ஏ. செங்கோட்டையன் இன்று டிஃபேக்டோ முதல்வராக உள்ளார். விஜய் முதல்வராக பதவியேற்றுள்ளார். அன்று முதல்வருக்கான அதிகாரத்தை அனைத்தையும் அனுபவிப்பவர் கே.ஏ. செங்கோட்டையன் தான். ஏனால் அவருக்கு தான் அரசு நிர்வாகம் பற்றி தெரியும். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு புகழ்மிக்க, ஒரு செல்வாக்குமிக்க தலைவரை கே.ஏ. செங்கோட்டையனை நீங்கள் கட்சியிலிருந்து விலக்கினது மாபெரும் தவறு. இந்த தவறுக்காக நீங்கள் அனுபவிக்கிறீர்கள், இனியும் அனுபவிக்கப் போகிறீர்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த கட்சி உங்களிடம் சேர்ந்து விட்டது. இனி இந்த 25 எம்எல்ஏக்கள் தனியாக போட்டியிட்டு போட்டி அதிமுக என்று இவர்கள் போட்டியிட முடியாது. இவர்கள் டிவிகேயிலிருந்து இணைந்து விட்டால் சனியன்கள் ஒழிந்தது, 25 சனியன்கள் ஒழிந்தது, உங்களை பிடித்த 7.5 நாட்டு சனி ஒழிந்தது. சி.வி. சண்முகம் தலைமையில், எஸ்பி வேலுமணி தலைமையில் 25 எம்எல்ஏக்களும் பதவி இழப்பார். அவர்கள் டிவிகே விஜயின் கட்சியில்தான் இணைந்து போட்டியிட வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கு மந்திரி பதவியும் கிடைக்கும். அவர் விஜய் நினைத்தவது போல் அவர்களுக்கும் ஒரு மிக பெரும்பான்மை கிடைக்கும். ஆனால் 25 எம்எல்ஏக்களும் இடைத்தேர்தலில் ஜெயிப்பார்களா என்பது சந்தேகமே. ஆகவே உங்களுக்கு ஒரு நல்ல காலம், இதிலும் ஒரு நல்ல காலம் இருக்கிறது. இனியாவது திருந்துங்கள் எடப்பாடியாரே, நீங்கள் மனம் திருந்துங்கள், பேராசை வைக்காதீர்கள். நீங்களே தான் எல்லாம், நானே ராஜா, நானே மந்திரி, நானே எம்எல்ஏ, நானே எம்பி, அந்த கட்சி என்னோடது, தலைமை என்னோடது, இந்த மாதிரியான முரட்டுத்தனத்தை, மூர்க்கத்தனத்தை விட்டொழியுங்கள். அண்ணாமலையாரை வெளியேற்றியது அண்ணாமலையை நீக்கினால்தான், பிஜேபி தலைவர் பதவியிலிருந்து நீக்கினால்தான் உங்களுடைய கூட்டணி என்று சொன்னது உங்களுக்கு என்ன விதமான அரக்கத்தனம், மூர்க்கத்தனம். இனியாவது அதை திருந்தி கொள்ளுங்கள். பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வருகிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு 11% வரை ஓட்டு கிடைத்தது. அதை 3ஆக குறைத்தது அண்ணாமலை அந்த கட்சியில் இல்லாதது தான். அண்ணாமலையை நீக்கியதால் உங்களுக்கு 2 வகையில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. 8% வாக்குகள் அண்ணாமலையாருக்கு கிடைக்கவில்லை.
அந்த 8% கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, இந்த 8% வாக்குகள் விஜய்க்கு போயுள்ளது. இளைஞர் பட்டாளம், அண்ணாமலையின் இளைஞர் பட்டாளம் விஜய்க்கு வாக்களித்துள்ளது. ஆகவே இனி அண்ணாமலையுடன் பகைத்து கொள்ளாமல், பிஜேபியுடன் பகைத்து கொள்ளாமல் நீங்கள் கட்சியை நடத்துவீர்களானால் இனிவரும் தேர்தல்களில் உங்களுக்கு லாபம் ஏற்படும். உங்களது பேராசையையும் விட்டொழியுங்கள், ஈகோவை விட்டொழியுங்கள் என்று நான் கூறிக்கொண்டு, செங்கோட்டையன் போல ஒரு டிஃபேக்டோ சீஃப் மினிஸ்டர் அந்த ஆளை வரட்டினே நீ, அவர் தான் சீஃப் மினிஸ்டர் இன்றைக்கி. தெரியறதா உனக்கு எடப்பாடி? ஏதாவது புரியுறதா உனக்கு? மண்டையில் தான் மசாலா இருக்க எடப்பாடி, உனக்கு புரிஞ்சுக்கோ. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி. ஆகவே இனியாவது திருந்துங்கள் என்று எடப்பாடியாரை கேட்டுக்கொண்டு இன்று இத்துடன் விடைபெறுவது சிங்கநாதம், மன்னார்குடி சிவராமன். நன்றி, வணக்கம்.